பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அம்மா சௌமியா சாப்பிட்டாளா? இல்லடா, இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? மதியானத்துல இருந்து சாப்பிடல. மணி 12 ஆயிடுச்சுமா. ஏன் நான் சாப்பிட சொன்னேன், அவதான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் தான் அழுந்துகிட்டே இருக்கானே. நம்ம கிட்ட யாராவது கொடுத்துட்டு அவ சாப்பிடலாம்ல அத்தை? அம்மா கிட்ட இருந்து தூக்குனா இன்னும் அழுக ஆரம்பிச்சிடுறான் அவன். அதுக்குன்னு மதியானத்துல இருந்து சாப்பிடாம இருக்கா? சரி நீங்க போட்டு கொடுங்க, நான் போய் ஊட்டி விடுறேன். அததாம்மா அவகிட்ட சொன்னேன், அவதான் இப்ப வேணான்னு சொல்லிட்டா. சாப்பிட்டுக்கிறேன், அவன் வேற அழுந்துகிட்டே இருக்கானா, அதனால ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க வைங்க, எனக்கு எதுவும் எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டா. அதுக்குன்னு இன்னும் சாப்பிடாம இருக்காளா? சரிடா, நீங்களா போய் தூங்குங்க. நீங்களே என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க போங்க. அதுதாம்மா சௌமியா சாப்பிட்டாலா இல்லையான்னு கேக்குறதுக்காக தான் வந்தோம். அன்பை அவளை சாப்பிட வச்சிருவா, நீங்க போய் தூங்குங்க. 2 பேரும் வேற நாளைக்கு காலேஜ் போகணும்ல, போங்க. நீ என்னமா ஹரிய வச்சுட்டு இங்க நின்னுட்டு இருக்க? அவ அழுந்துற போறா, நீயோ போ, இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். இல்ல அத்தை, இவரு கூட தூங்கிட்டு தான் இருக்கான். சரி, நீ இல்லைன்னு தெரிஞ்சாலே அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். நீ போ, நீ போய் படுத்து தூங்க போங்க. எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க, போங்க. அம்மா உங்க ரூம்ல உங்களை காணோம், எங்க போனாங்க? இதோ வெளியில தான் நின்னுட்டு இருக்காங்க. அவளை தொட்டில போட்டு இவனை கையில தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு இருக்காங்க. என்ன தாச்சு இவ்வளவு நேரம் அழுந்துட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலம்மா. சரி அத்தம்மா, நாங்க போய் தூங்குறோம். அவளுக்கு வேற பசி எடுக்கும். அவ சாப்பிட்டுருவா, நீங்க போய் தூங்குங்க போங்க. சரி அத்தை, இவனும் எந்திரிச்சு அழுந்தாலும் அழுந்துருவா. நானும் போறேன் அத்தை. அதுக்கப்புறம் தூங்க மாட்டா, இந்த குழந்தைங்களை எழுப்பி விட்டுருவான். அதனால நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அத்தை. ஆமா, அததான் சொல்றேன், நீ போய் பாரு போ. அப்புறம் பையன் தூங்க மாட்டா, காலையில ஒரு மாதிரி இருப்பா. நீ போ. சரி அத்தை. நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க, நீங்களும் முழிச்சிட்டு இருக்காதீங்க. அப்புறம் காலையில தூக்கமா வரும். போங்க, உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறது. போய் தூங்குங்க போங்க. அவ சாப்பிடுவா, சாப்பிட வச்சுட்டு நான் அவளை தூங்க வைப்பேன். நீங்க 2 பேரும் போங்க. 12 மணி ஆயிடுச்சு, 2 பேரும் இன்னும் தூங்காம இருக்கீங்க. என்னதான் பண்றீங்களோ, போய் தூங்குங்க. எங்கம்மா தூக்கம் வருது? குழந்தைய வேற அழுந்துகிட்டே இருக்கான். சௌமியாவும் சாப்பிடலாத ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் அன்பு பாத்துப்பா, நீங்க போங்க. சரிம்மா, ஒரு 1/2 hour முடிச்சுதான் இருப்போம். அதுக்குள்ள சௌமியா சாப்பிட்டாலும் வந்து என்கிட்ட சொல்லிடு. இல்லைன்னா குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறோம், அவ சாப்பிட்டோம். சரி, சாப்பிட வச்சாரு, நீங்க போய் தூங்குங்க. முழிச்சிட்டு இருக்காதீங்க, மணி 12 ஆயிடுச்சு. இந்நேரம் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் காலையில எந்திரிச்சு எப்படி காலேஜ் கிளம்புவீங்க? சொல்றத போய் கேட்டுட்டு மரியாதையா போய் தூங்குங்க 2 பேரும். சிம்ரன் உனக்கும் தான், நீயும் போய் தூங்கு. நீயும் முழிச்சிட்டு இருக்காத. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, நான் வரேன். போயிட்டு வாமா சிம்ரன். ஹரிஷாயும் முழிச்சிட்டு இருக்காங்களா? பால் குடிக்கவே இல்ல பாரு. ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு போறியா? அத்தை, நீங்க வேற அவங்க 2 பேரும் தூங்குறாங்க. இதுல பாலுக்கெல்லாம் எழுப்பிட்டோம்னா எந்திரிக்கவே மாட்டாங்க அத்தை. அதனால பால்லாம் வேணாம், ஒரு நாளைக்கு தானே விடுங்க அத்தை. எப்போதும் குடிச்சிட்டு படுக்கிறது, நீ குடிக்காம படுத்துட்டாங்க பாரு. அத்தை விடுங்க அத்தை, ஒரு நாள் தானே. இருந்தாலும் 2 பேரும் குடிக்காம படுத்திருக்காங்களா? நைட் என்ன பால் குடிச்சிருவாங்க. இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா தூங்கிட்டாங்க, என்னமோ தெரியல. இவன் வேற அழுந்துட்டு இருந்தானா, அந்த டைம்ல விளையாட முடியலன்னு அவ போய் படுத்த உடனே தூங்கிட்டா. அவளும் அக்கா தூங்கினோன்னு இவனும் தூங்கிட்டான். அதனால விடுங்க அத்தை, ஒரு நாள் தானே. ஒரு நாள் கூட உங்க பேரை பத்தி பால் குடிக்கலன்னா விட மாட்டீங்க போலயே. பின்ன என்னம்மா, எப்போதும் குடிச்சிட்டு படுப்பாங்க, இன்னைக்கு அப்படியே படுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, விடுங்க. இருந்தாலும் பேரன் பேத்தி மேல இவ்வளவு பாசம் இருக்க கூடாது. எங்களுக்கு பேரன் பேத்தி மேல ஒரு தனி பாசம் தான். வச்சுக்கோங்கம்மா வச்சுக்கோங்க. எனக்கும் பிரியாவுக்கும் தான் இன்னைக்கு பால் கொடுக்கல. ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? ஏண்டி, அதுங்க சின்ன குழந்தைங்க, நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா? இப்படிக்கா வந்தா கிச்சன் இருக்கு, கிச்சன்ல பால் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்து ஆத்துனா என்னவா உங்களுக்கு? ஆத்தி அவங்க 2 பேத்துக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிச்சிருந்தா எல்லாரும் படுத்திருக்கலாமா? அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏன் நீங்க செஞ்சு கொடுத்தா குறைஞ்சிருவீங்களாமா? ஏண்டி, நீயா பால் எடுத்து குடிக்கிறதுக்கு கூட உன்னால முடியலையா? கிச்சன் வந்தா பால் வச்சிருக்கேன், எடுத்து ஊத்தி ஆத்தி எடுத்துட்டு போலாம்ல. அவங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, அவங்க தூங்குற வரைக்கும் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. வந்து பால் ஆத்தி கொடுப்போம்லாம் இல்ல. அடாத்த விடுங்க அத்தை, அவங்க குடிக்கலன்னு என்ன தூங்கிட்டாங்களே, விடுங்க அத்தை. அதுக்காக இவங்க 2 பேத்தையும் பிடிச்சி திட்டிட்டு இருப்பீங்க. நானும் தான் கொடுக்கல. நீ எங்கம்மா, நீ வேலை செஞ்சுட்டு இருந்த, இதுங்க 2 அங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்துச்சுங்க அது தூங்கும் போது. அத்தை படுத்த உடனே தூங்கிட்டாங்க அத்தை, நாங்க என்ன பண்றது? அதானே இப்படி ஒண்ணு சொல்லிடுறீ. இருங்க பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிடாதீங்க அதுங்க கிட்ட. ஆமாமா, படுத்த உடனே ஷாயும் வரைய தூங்கிடுவாங்க, நான் கடிச்சு வச்சிருந்தேன்ல. சரிடி, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னு எழுப்பி விட்டாது பால் கொடுத்துருக்க கூடாது. உங்களுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னா ஹரிஷாய் கிட்ட போயிருங்க, அவங்க தான் தூங்கிட்டாங்களே. பால் இங்கதான் வச்சிருக்கேன், காய்ச்சி எடுத்து குடிங்க போங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் அத்தை. சரி 2 பேரும் போங்க, நான் ஆத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? இங்கதான்
தானே வச்சிருக்கேன், சூடு பண்ணி தான் வச்சிருக்கேன். சும்மா தான் உங்ககிட்ட சொன்ன, அவங்க ஆத்திப்பாங்க. நீ போய் படுத்து தூங்கு போ. இவங்களுக்காக நீ ஆத்தி கொடுக்கறியா? போ பேசாம. அதான் நான் அண்ணி ஆத்தி குடுக்கறேன்னு சொன்னா கூட நீங்க விட மாட்டீங்க. இங்க தாண்டி இருக்கு, ஆத்தி எடுத்து குடிங்க போங்க. பாலே வேண்டாத்தே நாங்க வரோம். ஏய் இருங்க, பால் குடிச்சிட்டு தூங்குங்க. அட நீ சும்மா தான் கேட்டோம், விடுங்க நீ. சரி நீங்க போய் தூங்குங்க, நானும் போறேன். சரிங்க நீ போங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எழுப்பி விடுங்கம்மா. அவன் இன்னும் தூங்கல, முழிச்சுதான் இருக்கானே, எழுப்பி விடுங்க. நாங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிறோம். சரிடி போடி. சரி அத்தை, நான் வரேன். போய் தூங்குங்க போங்க. என்ன ஜீவா, என்ன தூங்காம இருக்கீங்க? அம்மா நீ ரூம்ல தூங்கிட்டு தானே இருந்த, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ஜீவா, தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு முழிப்பு வந்துருச்சு, அதான் தூக்கமே வரல. அதான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் காத்தோட்டமான்னு வந்தேன். நீ பார்த்தா இங்க உட்காந்துட்டு இருக்க, மணி 12 ஆயிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல, சௌமியா நான் சாப்பிடல. அவ இன்னும் சாப்பிட்டு தூங்கல, அதனாலதான். இன்னும் சாப்பிட்டு தூங்கலையா அவ? என்னாச்சு? மதியானம் சாப்பிடல, அழுந்துகிட்டு இருந்தா. நான் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டேன். இப்பதான் முழிக்கிறேன். சாப்பிட்டு தூங்கும் போது சாப்பிட போறேன்னு சொன்னா. ஆமா சாப்பிட போலான்னு போனா கரெக்டா அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னமோ தெரியல, மத்தியானத்துல இருந்து அழுந்துகிட்டே இருக்கான். என்னாச்சு ஜீவா, இன்னும் சாப்பிடாம இருக்காளா? அவ மதியானத்துல இருந்து சாப்பிடலையே, அவளுக்கு பசிக்குமே. அததான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சரி எடுத்துட்டு போய் ஊட்டி விடலான்னு பார்த்தா இல்லனா எனக்கு வேணான்ட்டா. குழந்தை அழைக்குதுல ஜீவா, அதனாலதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீவா. ஆமா அததான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கும் நீங்க தூங்காததுக்கும் என்ன? அவ இன்னும் சாப்பிடல, இன்னும் தூங்க வேற இல்ல. அதுதான் அவ தூங்கட்டும், அதுக்கப்புறம் தூங்கிக்கலான்னு. அவ்வளவு பாசமும் தங்கச்சி மேல. அப்புறம் இருக்காதா? சரி, நீயே முழிச்சு வந்திருக்க, போய் படுத்து தூங்க போ. தூக்கம் வரல ஜீவா, இவ்வளவு நேரம் தூங்கிட்டல, அதான் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருக்கட்டும் நீங்க வந்துட்டு இருக்க ஜீவா. ஓகே தானே, வலி எதுவும் இல்லையே? டேய் அதெல்லாம் இல்ல, சும்மா தூக்கம் வரல அவ்வளவுதான். தூக்கம் வரலன்னு சொல்லி இங்க வந்த, மத்தபடி ஒண்ணும் இல்லடா. கவலைப்படாதீங்க, அன்பனை சாப்பிட வச்சிருவான். சாப்பிடாம அவ தூங்க மாட்டா. ஏன் ஜீவா சிரிக்கிறீங்க? இல்ல, என் பொண்டாட்டி என்ன சமாதானப்படுத்துறாளே, அதுதான் நினைச்சு சிரிச்சேன். ஒரு மாதிரி சோகமா இருந்தியா உன் தங்கச்சி சாப்பிடலன்னு, அதனாலதான். அதெல்லாம் என்ன சாப்பிட வச்சிருவா. உன் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டே போல எப்போதுமே. டேய் அது என் அண்ணன்டா. என் அண்ணனை நான் யாருக்கிட்டயும் விட்டு தர மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. புருஷனா இருந்தாலும் என் அண்ணனை விட்டு தர மாட்டேன். நல்லா பேசுறமா நீ. நல்லாவே பேசுவ சார். உங்களுக்கு தெரியாதா உங்க அத்தை பொண்ணா இருக்கும் போது எவ்வளவு வாய் அடிச்சுன்னு? அது மட்டும் இல்ல சார், முதல்ல காதல் சொன்னதே நான் தான். அது வரைக்கும் சார் வாயை மூடிட்டு அமைதியா தான் இருந்தீங்க. நானும் நீங்களும் காதலிக்கும் போது முதல்ல வந்து காதல் சொன்னதே நான் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட காதல் சொல்ல கூட தைரியம் இல்லையே, என்னை எப்படி நீங்க காதலிச்சீங்க? காதல் சொல்ல தைரியம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஹலோ, காதல் சொல்ல தைரியம் இருக்கணும்ப்பா. சப்போஸ் நான் உங்களை பிடிக்கலன்னு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதனாலதான் நீயா வந்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண. டேய் லூசு, அப்படி கேட்கல. இப்ப நீ வந்து காதல் வந்து சொல்ற, என்கிட்ட காதல் இல்ல. அப்போ என்ன பண்ணுவ? உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவேன். ஆஹா, ஆனா அதெல்லாம் தான் இப்ப நடக்கலையே. நீ என் பொண்டாட்டி ஆயிட்டியே. நல்லா பேச கத்துக்கிட்ட போலயே. இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்துதான். என்ன வாயடிப்பா தெரியுமா அப்பவே. இப்பெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்த பயம் இருக்கட்டும்டா புருஷா. என் மேல எப்போதுமே ஒரு பயம் இருக்கணும் உனக்கு. இந்த பயம் மட்டும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே. ஆஹா மேடம், என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன், பேசியும் உனக்கு கவுத்துருவேன். பரவாயில்லையா? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க மேடம். உனக்கு என்ன தூக்கம் வரலையான்னு? எங்க அவதான் சாப்பிடலையே, அப்ப எப்படி எனக்கு தூக்கம் வரும்? என் தங்கச்சி சாப்பிடாத போது எனக்கு தூக்கம் வருமா? அவன் வேற அழுந்துகிட்டே இருக்காளா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ ஃபேஸே சரியில்லை. அப்புறம் குழந்தை அழுகும் போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அதுவும் மதியானத்துல இருந்து அழுந்துட்டு இருக்காண்டா. பாவுண்டா சௌமியா. அவளும் அப்படி தூக்கிட்டு போறா, இப்படி தூக்கிட்டு வர, அழுந்துகிட்டே தான் இருக்கான். என்ன ஆச்சுன்னே தெரியலடா. சரி அவ சாப்பிடுவா. நான் என்னமோ 8 மணிக்கு சாப்பிட போறேன்னு சொன்னா அப்பவே சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா அவ சாப்பிடலன்னு சொல்ற. ஆமா நான் தான் சொன்னேன், அப்பவே சாப்பிட்டுருப்பா. டக்குன்னு அவ அழுக ஆரம்பிச்சிட்டானா, அதான். என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல, நானாவது அவனை பாத்திருப்பேன்ல. அவன் எங்க யார்த்தையும் வரமாட்டேங்கிறானே. மித்த டைம் எல்லாம் வருவான், இன்னைக்கு என்னமோ அவன் வரமாட்டேங்கிறான். ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே இருக்கான். அன்பு இன்னொரு குழந்தைய பாத்துட்டு இருக்கானா, அதனாலதான் ஓவரா அழுக ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு. அதான் சௌமியாவும் ஒரு மாதிரி ஆயிட்டா. அவளும் அவ அழுக ஆரம்பிச்சு 1.5 மணி நேரத்துலயே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் அழுகையை மட்டும் நிப்பாட்டல. அதான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. நாங்களும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல போல. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன அன்பு, இந்த மாதிரி அழுந்தது இல்லல்ல. திடீர்னு அழுகவும் அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓகேவா? எங்க இப்போ ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதனாலதான் நாங்கெல்லாம் ஊட்டி விடுறோம்னு சொல்லும் போது கூட வேணான்னு சொல்லிட்டா. ஓ அப்படியாடா. சரி விடு, அவன் சரியாயிருவான்னு நினைக்கிறேன். அவ சாப்பிடாதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அவ தூங்குற வரைக்கும் உட்காரலான்னு இருக்கேன். சரி எங்க அவ? அதான் வெளில நடந்துட்டு இருக்கா. அவ குழந்தைய தூக்கிட்டே நடந்துட்டு இருக்கா. ஐயோ கையே வலிச்சிருக்கும் ஜீவா. ஆமா அது என்னமோ உண்மைதான். ஏன்னா என் பொண்டாட்டி போய் குழந்தைய தூக்கி வச்சுக்கோயே. அவன் தான் வர மாட்டேங்கிறானே.
இல்ல நான் மட்டும் என் பொண்டாட்டி தூக்கிடுவாளா? ஏய் ரொம்ப பண்ணாதடா. நான் தூக்குறேன்னு சொன்ன கூட நீ மாசமா இருக்கமா இப்ப வேணாம்னு நீங்களா தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க பாத்தீங்களா? என் பொண்டாட்டி உடனே மாத்திடுவாளே. சரி நீ இங்க அப்படியே என் மடியில படுத்துக்கோ. சரி ஜீவா. ஆனது சிரிப்பினர் சிதறும் அழகினை போக்கள் ரசித்தே வாசம் பிறந்தது வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவம் அழியுதோ இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் விறகை போல பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். வாப்பா அன்பு. அம்மா தோசை ஊத்திட்டீங்களா? ஊத்திட்டேன்ப்பா, வா எடுத்துக்கோ. வா உட்காந்து சாப்பிடுப்பா. இல்லம்மா நான் அப்படியே சௌமியா கூட்டி விட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறேம்மா. என்னப்பா அழுகே நிப்பாட்டிட்டானா? இல்லத்த ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே தான் இருக்கான். அப்படியா, சரிப்பா நீ போய் சௌமியா கூட்டி விட, அவ வேற பசி தாங்க மாட்டா. ஆமாத்த அதான் போய் ஊட்டி விடலான்ட்டு. பேத்தி எங்கப்பா? அவளை தொட்டில போட்டிருக்கேத்த பக்கத்துல சௌமியா இருக்கா பாத்துப்பா. நீங்களே என்ன இன்னும் தூங்காம இருக்கீங்க? சரி இல்ல நான் சௌமியா சாப்பிடலையாப்பா, அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே தூங்கலான்னு. அதான் தோசை எல்லாம் ஊத்தி வச்சிட்டீங்களே நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. மாத்திரை போட்டுட்டு தூங்க சொன்னா என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? போங்கம்மா போங்கத்த. அடுத்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்களே என்ன தூங்காம இருக்கீங்க பாருங்க. போய் தூங்குங்க நான் பாத்துக்கிறேன். சரிப்பா தோசைலாம் ஊத்தி வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. அவளை சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிடாம இருந்துடாத. சரி அத்த நீங்க போய் தூங்குங்க. அப்பா அம்மா மேல தூங்கிட்டாங்க தானே? எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஜீவாவும் ஸ்னேகாவும் தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு என்னாச்சுமா? ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லப்பா, அப்பவே தூங்க போயிட்டால, முழிப்பு வந்துருச்சு போல, தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் காத்தோட்டமா உட்காரலான்னு வந்தாலாம். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. சரிப்பா. டே தங்கம் என்னாச்சு? அங்க பாரு பாப்பா தூங்குறா பாருடா. அவ தூங்கிட்டு இருக்கும் போது நீ இப்படி அழுகலாமா? அப்புறம் பாப்பா எந்திரிச்சிட மாட்டா. இங்கதுக்கு என்ன ஆயிடுச்சு? மதியானத்துல இருந்து தங்கம் ஏன் அழுந்துட்டு இருக்கீங்க? என்னடா என்னாச்சு? நீங்க இப்படி அழுகும் போது அம்மாக்கெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல? என்னாச்சு? அங்க பாரு பாப்பா தூங்கிட்டு இருக்கால. நம்ம அழுந்தா சினிங்கிட்டே இருந்தா பாப்பா எந்திரிச்சிட மாட்டாளா? உனக்குதான் தூக்கம் வரலன்னு முடிச்சிட்டு இருக்க, பாப்பாவுக்குமா தூக்கம் வராது? இங்க பாருப்பா என்னாச்சு? எத்தனால மதியானத்துல இருந்து தம்பி அழுந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு என் குழந்தைக்கு? என்னடாமா அழுக கூடாதுடா. அம்மா எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்கேன் உங்களை வச்சுட்டு. நீங்க பாருங்க அழுந்துகிட்டே இருக்கீங்க. அழுகாதீங்கடா. இங்க பாருங்க அம்மாவை பாருங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீ அழுந்தா அவங்க எல்லாரும் முழிச்சிருவாங்கடா. அதனால அழுகாதீங்க. இங்க பாருங்க. சரி இன்னும் ஒரு ரவுண்டு போலாமா? இங்க பாருங்க தங்கம் அழுக கூடாதுடா. அம்மாவை பாருங்கடா. நீங்க அழுகும் போது அம்மா கஷ்டமா இருக்குல்ல? ஏன் அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னு கூட தெரியலடா. இங்க பாரு அம்மா சிரிச்சிட்டு இருக்கல, நீங்களும் சிரிங்க. இங்க பாருங்க. இங்க பாரு நிலா பாருடா. இங்க பாரு. இப்படியா அழுந்துட்டு இருந்தேன்னு ஏன் பூச்சாண்டி வந்து உன்னை பிடிச்சிரும். அப்புறம் உன்னை பிடிக்காம இந்த நிலாலாம் ஓடிரும். கூட பேசாத பரவாயில்லையா? அப்புறம் அம்மா பேச மாட்டேன், பாப்பா பேச மாட்டா, அப்பா பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா நீ அழுந்துகிட்டே இருக்க. உங்ககிட்ட எப்படி நாங்களும் பேசுவோம் சிரிச்சு? தம்பி சிரிச்சாதானே நாங்க உங்க கூட பேசுவோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரியா? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு அம்மாவை பாரு. தம்பிக்கு பேர் சூட்டு விழா வேற வைக்கணும். தம்பிக்கு பேர் சூட்டு விழா வைக்க வேணாமா? அழுந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒழுங்காவே நடக்காது. இப்பவே பாருங்க அழுந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒண்ணு யாரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. பரவாயில்லையா? இங்க பாருடா தங்கம். இங்க பாரு அம்மாவை பாரு. அழுந்துட்டே இருக்கீங்க. அம்மாவை பாருங்கடா. பாரு எவ்வளவு அழகா சிரிக்கிறேன். அப்புறம் நீங்களும் சிரிக்கணும்ல. சிரிங்க. இங்க பாருங்க தங்கம்ல சிரிடா. அப்பாவை தேடுறீங்களா? அதோ அப்பா வந்துருவாரு. எதுக்கும் உள்ளார போனாரு, இப்ப வந்துருவாரு. அழுகாதீங்க. இங்க பாருங்க மதியானத்துல இருந்து அழுந்துட்டு இருக்கீங்க. உங்க எனர்ஜியே போயிருக்கும் பாருங்க. பால் குடிக்கிறீங்களா? இங்க பாரு தங்கம். இங்க பாரு. ஹே தங்கம் அப்பா வந்துட்டாரு பாரு. இங்க பாரு அப்பா வந்துட்டாரு. அப்பா பாரு. சௌமியா தா வச்சுக்கோ. நீ எனக்கு ஊட்டிவிடதான் தோசை எடுத்துட்டு வந்தியா? எனக்கு இப்ப வேணாண்டா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கோ. மரியாதையா வச்சுக்கோ. அன்பு நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இவன் பாரு இன்னும் அழுந்துகிட்டே இருக்கான்டா. அம்மா நீனும் சாப்பிடல தானே? நீ சாப்பிட முதல்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் இப்ப வேண்டாம். அன்பு விளையாடாத, மரியாதை சாப்பிட்டு. நீ ஒரு வாய் வச்சுக்கோ, நான் ஒரு வாய் வச்சுக்கிறேன். எனக்கு இப்ப வேணாம், பசிக்கலடா, விடுறா. அப்ப எனக்கும் இப்ப பசிக்கல, விடு. சரியா வச்சுக்கோ. சரி இந்தா. அன்பி வேண்டாம் அழுந்துகிட்டே இருக்கான். ஏன்னா கோவில்ல இருந்து அவ்வளவு நேரம் தூங்கிட்டான். அது இல்லாம இந்த வெயில் இதெல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதுக்கு இன்னும் தூங்கவே மாட்டேங்கிறான்டா. என்ன அவன் தூங்குவான்? நீ சாப்பிடு முதல்ல. சாப்பிட்டு முடியும் அதுக்குள்ள அவன் தூங்கிடுவான். சரி அன்பு. தூங்கிட்டான்டா.
கொழுந்த அம்மா சாப்பிட்டதுனாலதான் இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லிட்டு போறேன்டா. பாரு என் செல்லக்குட்டி தூங்கிட்டான். தூங்கும்போது எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாரு ரெண்டு பேரும். அப்ப பொண்டாட்டி நான் கியூட் இல்லையா? என் புருஷனும் தூங்கும்போது இன்னும் கியூட்ரா. ஆஹா, அதெல்லாம் கேட்டாதான் சொல்லுவீங்களா பொண்டாட்டி? அப்படி இல்லடா புருஷா, கேட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல புருஷா. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு அன்பு இல்ல. இது போதாதா? என்னோட அன்பு மட்டும் உனக்கு போதாதா? போதுண்டி பொண்டாட்டி. ஆஹா, ஐ லவ் யூ டா புருஷா. எனக்கு ஒண்ணுனா நீயே சாப்பிடல பத்தியா? ஆமா, நீ சாப்பிட்டது போது நான் எப்படி சாப்பிடுவேன்? அதுக்கு தான்டா ஐ லவ் யூ so much டா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஈனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில்